முகேஷ் எதுக்கு போட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல மலையாள ஆக்டரை போட்டிருக்கலாம். பட் அவங்க வந்து அவரும் பிருத்திவிராஜும் வந்து ஒரு ஒரு ஈக்குவல் ஸ்டேஜ்லேயே இல்லை. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் அஹெட்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு மெனேசிங் ஒரு வில்லனாக வந்து இவங்க தெரியல படத்தில். எப்பயுமே ஆன்டகனிஸ்ட் வீக்காக இருந்தாலே அந்த படம் வந்து அந்த கொஞ்சம் இறங்கிடும். ஸோ இதுலேயே அந்த ஒரு இறக்கம் இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் ஆன்டகனிஸ்ட். ஒரு பெரிய ஆன்டகனிஸ்டாக ரைட்டிங் தான் ப்ராபப்ளி. ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஆன்டகனிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம்னு தோணுச்சு. இன்னொன்று படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டர், 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ், மோகினி வந்து ஒரு அம்மாவாக நடிச்சிருக்காங்க, இன்னொரு ஒரு ஹீரோயின். அவங்க சும்மா ஒரு ப்ரெசன்ஸ்க்காக இருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு நோ சப்ஸ்டன்ஸ் எடால் இந்த படத்தில் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இன்னொன்று வந்து டூ மச் ஆஃப் ஸ்லோ மோஷன்ஸ். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்லோ மோஷன் வாக்ஸ் நிறைய, அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் படத்தோட பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் கதையில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் கேரளாவில் நடந்தது அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் ஏர்லியர் சொன்னமே அந்த கடைசி கேமியோ. பட் அகைன் அதில் நெகட்டிவ் என்ன ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கேமியோ நடக்குது. ஸோ தியேட்ரிக்கலாக பயங்கரமான மாஸ் எலமெண்ட் அது. பட் ஆனால் கதைக்கு அது ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரனால இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ. படத்துக்குன்னு ஆட் வேல்யூ இல்லை. பட் நம்ம படம் பார்க்கும் ஒரு தியேட்ரிக்கல் மாஸ் மூமெண்ட்டுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் இட். நான் ஆக்சுவலாக கலீஃபா இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ஸ்டில் இட் இஸ் அ டீசென்ட் என்டர்டெய்னர். போர் அடிக்காமல் நல்ல ஒரு தியேட்ரிக்கல் மூவி தான் இது. இது நான் ஓடிடிலாம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லா அடிப்பாங்க. தியேட்டரில் போய் பார்த்து ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்து பியூர் தியேட்ரிக்கல் மூவி தான் இது. ஸோ தட்ஸ் அபவுட் கைஸ். தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் கலீஃபா. ஐ வில் see you again in another review. Till then, take care. Bye bye.